அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நீங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 25/1/2025 முதல் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன, நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும், யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரகதியிலும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் புதனும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும் சுக்கிரனும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை ராசியில் ராசிநாதனோடு இணைந்த சுக்கிரன் இந்த வாரத்தின் பிற்பகுதியில் 2ஆம் ராசியில் உச்சம் பெற்று அமர்கிறாரு. இதுவரை பல்வேறு வகையிலும் சிரமங்களை ஏற்படுத்தி கொண்ட கும்பராசினியர்கள் மீனராசி நேயர்களுக்கு இந்த ஜென்ம சுக்கிரனுடைய சஞ்சாரம் மகிழ்ச்சியான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. பெண்களால் உதவிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. குறிப்பா மீனராசினியர்கள் ஒரு சிலர் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளினுடைய அடிப்படையில் இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, ஆபரணங்கள் வாங்குவது, ஆடைகள் வாங்குவது முதலிய செயல்களால் மகிழ்ச்சி கிடைக்க இருக்குது. அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க. புதிய தொழில் செய்யும் வாய்ப்புகள் இதுவரை உங்களுடைய ராசியில் இதுவரை பல்வேறு வகையிலும் சிரமங்களை ஏற்படுத்தி எதிர்கொண்ட மீனராசினியர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. பெண்களால் உதவிகள் கிடைக்கும். குறிப்பாக தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளினுடைய அடிப்படையில் இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, ஆபரணங்கள் வாங்குவது, ஆடைகள் வாங்குவது முதலிய செயல்களால் மகிழ்ச்சி கிடைக்க இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க. புதிய தொழில் செய்யும் வாய்ப்பு உண்டு. அதே போல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, சலுகைகள் ஆகியவை கிடைப்பதற்கான ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும். மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, 2இல் ராகு இருப்பதால பேச்சை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க. எதையும் பூதாகரமாக பயன்படுத்தாதீங்க, பேசாதீங்க. பிறரை பற்றி கோல் சொல்லாதீர்கள். அஷ்டமத்தில் கேது இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. மறைமுகமான சில வியாதிகள் மறைந்திருந்து வெளிப்படுத்தும் நேரம் என்பதால் உடல் ஆரோக்கியத்திலும் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம முன்பே நாங்கள் கூறியுள்ளபடி தற்போது உங்களுக்கு 7.5 சனி காலம் நடைபெறுதுங்க. ராசிநாதனாகிய குரு பகவானால் அவ்வளவு அனுகூலம் இல்லைங்க. சனி பகவானும் விரயஸ்தானத்தில் அவரது ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஜென்ம ராசியில் பலம் வாய்ந்த ராகு நிலை கொண்டிருக்கிறாருங்க. அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாது. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சியும் அலைச்சலையும் ஏற்படுத்துவாருங்க. சனி பகவானும் ராகுவும் வீட்டில் உயர்ந்த ஆபரணங்களையும் பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. வீட்டை பூட்டி விட்டு வெளியூருக்கு செல்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. திருதிய ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் பாடுபட்டு சம்பாதித்த பணம் பல வழிகளிலையும் விரயமாகுங்க. திருமண முயற்சிகள்ல தடங்கல்கள் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது அவசியங்க. பணம், ஆபரணம், பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியமாகும். லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் உடல் உபாதைகள் எளிய சிகிச்சையினால குணம் கிடைக்குங்க. மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அன்றாட பொறுப்புகளிலும் பணிகளிலும் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியங்க. சக ஊழியர்களுக்கு உதவி செய்வதற்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது, அதே போல கைமாத்தாக பணம் கொடுப்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் அகப்பட்டு பணத்தை இழக்க நேருங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மீனராசி அன்பர்கள் மேலதிகாரிகளுடன்
வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது அவசியங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் வேலையை இழந்து தாய்நாடு திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படுவதையும் அவசர முடிவுகளையும் தவிர்க்க வேண்டுங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீன ராசியினருக்கு இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதிய முதலீடுகளையும் உற்பத்தியையும் அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும். அரசின் கொள்கைகள் உதவிகரமாக இருக்குங்க. கடனுக்கு பொருட்கள் அனுப்புவதை குறைத்துக் கொள்வது நல்லது. கூடுமான வரையில் வங்கிகள் கடன் வாங்காமல் இருப்பது அவசியங்க. ஏன்னா கிரகங்கள் இவ்விதம் அமையும் போது வாங்கும் கடன் பன்மடங்காக பெருகும் என அதிலிருந்து விடுபடுவது மிகவும் கடினம் எனவும் கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளும் வருமானமும் குறையுங்க. அலைச்சல் அதிகரிக்கும். சந்தர்ப்பங்களுக்காக செல்வாக்கு நிறைந்தவர்கள் வாயிலில் சென்று நிற்க வேண்டி இருக்குங்க. கையில் உள்ளதை கொண்டு குடும்பத்தை நடத்துவது நல்லது. அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகளினால் ஏற்றுக்கொண்ட நிகழ்ச்சிகளும் சென்று வர கஷ்டமாக இருக்குங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவு குறையாதுங்க. சில தருணங்கள்ல கட்சி மாறுவதற்கு ஆர்வம் மேலிடுங்க. அவசர முடிவுகள் அனர்த்தத்தில் கொண்டு போய் விடும். நினைவில் கொள்ளுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதும் கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழுதுங்க. சில தருணங்கள்ல 7.5 சனியினுடைய விளைவாக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலும் கல்வி முன்னேற்றம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் ராகு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பூமிக்காரகரான செவ்வாய், விரயத்தில் சனி பகவான், வயல் பணிகள் மிக கடுமையாக இருக்குங்க. சில தருணங்கள்ல தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடும். பல சமயங்கள்ல தேவைக்கு அதிகமான தண்ணீர் வரத்தினால் பயிர்கள் சேதமடையுங்க. அரசாங்க ஆதரவு தக்க தருணங்கள்ல உதவுங்க. பழைய கடன்கள் அவ்வப்பொழுது தொல்லை தரும். இருப்பினும் நல்ல விளைச்சலும் வருமானமும் சில மாதங்களுக்கு பிறகே கிடைக்கும் என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்தது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நெருங்கிய உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படக்கூடும். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் நீச்ச நிலையில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் குழந்தைகளுடைய பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்மணிகளுக்கு வரன் அமைவது தடங்கல்கள் ஏற்படுங்க. வேலைக்கு முயற்சிக்கும் மனிதருக்கு வேலை கிடைப்பது தாமதப்படும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பை குறைத்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க. ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. எதுவாக இருந்தாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சாதாரணமாக இருக்காமல் ஒரு சில விஷயங்களை நேரம் கிடைக்கும் போதே செய்து முடிப்பது மிக மிக நல்லது. அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநாகேஸ்வரம், திருக்கொள்ளிக்காடு, காளகஸ்தி, நாகமங்கலம் ஆகிய திருத்தலங்களுக்கு சென்று வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.